ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஆனந்தம் சேனலில் சென்டாக்ல ரிலீஸ் பண்ணியிருக்க 3 முக்கியமான நோட்டீஸஸ் பற்றி பார்த்தலாம். அப்புறம் வேறு என்ன நோட்டீஸஸ்லாம் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீட் பற்றினது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றினது பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டாக் வெப்சைட்டில் அவங்க வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IGMCRI நம்மளுடைய புதுச்சேரியுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துடலாம். ஸோ எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 சீட்ஸுக்கு அவங்க வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபார் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி அண்ட் ஆல் இண்டியா கோட்டா கேண்டிடேட்ஸ். இது வந்துட்டு புதுச்சேரி கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இங்கே 1,43,700 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அட்மிஷன் ஃபீ, அகடமிக் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, லேப் ஃபீ, லைப்ரரி ஃபீ, கல்ச்சரல் ஃபீ, ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர், காலேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபீன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் காஷன் டெபாசிட் 20,000 போட்டு அவங்க வந்துட்டு 1,43,700 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்குபென்சிக்கு வந்துட்டு 30,000 போட்டிருக்காங்க IGMCRIக்கு. சிங்கிள் ஆக்குபென்சி டபுள் ரூம் வந்து 25,000 போட்டிருக்காங்க. அதுக்கு சிலதான் அவங்க டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஈச் ஆக்குபென்ட் இன் டபுள் ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 அப்படி போட்டிருக்காங்க. ஸோ யூட்டிலிட்டி சார்ஜஸ் 10,000, ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் 3,000, ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் 100 சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்துட்டு த அட்மிஷன் அது டைம் ஆஃப் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காஷன் டெபாசிட் வந்துட்டு இட் இஸ் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டு 10,000 கொடுத்துருக்காங்க. மெஸ் டெபாசிட் வந்துட்டு ரீஃபண்டபிள், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெஸ் ஃபீஸ் பற்றின வந்துட்டு ஆஸ் லீவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால போய் அதை பார்க்க முடியுது. இது அதோடு கூடவே அவங்க ஃபீஸ் ஃபார் NRI கேண்டிடேட்ஸ் வந்துட்டு சென்டாக் நடத்துவாங்க இல்லையா, அந்த 22 சீட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அண்ட் அதர் ஃபீஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு $1,10,000 கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் பேமெண்ட்னு அவங்க கொடுத்துருக்காங்க. காஷன் டெபாசிட் ரீஃபண்டபிள் பார்த்தீங்கன்னா $15,000. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து காஷன் டெபாசிட் வந்துட்டு $15,000, அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1,200, யூட்டிலிட்டி ஃபீ பார்த்தீங்கன்னா $200 கொடுத்துருக்காங்க. மெஸ் ஃபீஸ் அதுக்கானதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து IGMCRI பொறுத்த வரைக்கும் சென்டாக்ல வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் IGMCRI. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்தா மகாத்மா காந்திக்கும் அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை என்னன்றதை பார்க்கலாம். மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு புதுச்சேரி டொமிசைல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிற புதுச்சேரி மைண்டர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 96,910 பர் இயருக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி டென்டல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டால மூலமாக வருவாங்க இல்லையா, ஆல் இண்டியா கோட்டாலையும் சீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது மூலமாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1,26,910 இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் மகாத்மா காந்திலையும் NRI கோட்டா இருக்கனால அதில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா $22,000 வந்துட்டு டு பி பெய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீ பர் ஆனம் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. 2,35,800 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்க வந்துட்டு செல்ஃப் சஸ்டெய்னிங் ஃபினான்சிங் சீட்க்கு வந்துட்டு டியூஷன் ஃபீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ₹2,50,000 பர் இயர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த அட்மிஷன் ஃபீ, அந்த ரூம் ரெண்ட், அந்த காஷன் டெபாசிட்லாம் போட்டு 8,550 அப்படின்னு போட்டிருக்காங்க. /7,750 இது வந்துட்டு அவங்க வந்து இந்த சிங்கிள் டபுள் ரூமை பொறுத்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7,550 8,050 முடிக்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளால சென்டாக்ல பார்க்க முடியுது. இந்த 2 நோட்டீஸஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டாக் வெப்சைட்ல வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு நோட்டீஸ் நம்ம பார்த்தலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்துட்டு சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் BSMS சித்தா, BUMS யுனானி, BHMS ஆயுர்வேதா. ஸோ இந்த கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ்க்கான இது வந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எல்லா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்றவங்க போடலாம். அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டீஸ். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் BSMS, BUMS, BHM கோர்சஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஃபார் அட்மிஷன் இன்டு BSMS, BUMS, BSMS medical degree courses for sponsored seats in other states to the Union Territory of Puducherry candidates for the academic year 25-26 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம்க்கு நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பான்சர்ட் சீட்ஸை பற்றின விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த BSMS, BUMS, BHMS டிகிரி கோர்சஸ்க்கு அவங்க வந்துட்டு தே சோலி பேஸ்ட் அப்பான்
நீட் ஸ்கோர் தான் எடுக்கிறாங்க. ஸோ சீட் அவைலபிலிட்டி அவங்க டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தலாம். பிஎஸ்எம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை டிஎன் பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குது அதில். ஓகேங்களா? ஸோ சித்தா படிக்கணும்னு விருப்பப்படுற நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து அப்ளிகேஷன் போடுங்க. ஓகே. அப்புறம் பிஹெச்எம்எஸ் ஹோமியோ, ஸோ கவர்மெண்ட் ஹோமியோ மெடிக்கல் காலேஜ் திருமங்கலம் மதுரை தமிழ்நாடு, இதில் பார்த்தீங்கன்னா 1 சீட்டு இருக்குது. அப்புறம் பிஹெச்எம்எஸ் கவர்மெண்ட் ஹோமியோ மெடிக்கல் காலேஜ் பெங்களூரு கர்நாடகா, அதில் பார்த்தீங்கன்னா 1 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் யுனானிக்கு பியூஎம், ஸோ பியூஎம்எஸ் கவர்மெண்ட் யுனானி காலேஜ் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 சீட் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளால அந்த அப்ளிகேஷனில் பார்க்க முடியுது. அப்புறம் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் சீட்ஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடுன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த TNHealth.TN இன் அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டீஸஸும் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போய் இது எல்லாத்தையும் பாருங்கள். ப்ராஸ்பெக்டஸ், அட்மிஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சித்தாக்கு, ஆயுர்வேதாக்கு, யுனானிக்கு, ஹோமியோபதிக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நாம் வந்து முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, BNYS அப்படின்ற கோர்ஸ்க்கு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட் பேஸ் கிடையாது, பட் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒரு சீட் வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் அதனால் அந்த இதுக்கான அந்த ப்ராஸ்பெக்டஸும் அவங்க வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை போய் அதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மற்ற படிப்புகளுக்கு எல்லாமே கூட இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ், அவங்க என்னென்ன இதெல்லாம் பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை போய் ஃபுல்லுமே படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுங்க. ஓகே. இப்போ அந்த நம்ம புதுச்சேரி அந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒன் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் இன் அட்வான்ஸ் within 8th August 5 PM. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு அட்ரஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை. இது பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு another self attested copy of the application should be submitted before 14th August 2025 14 ஆகஸ்ட் 2025 5 மணிக்குள்ள நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the coordinator சென்டாக் காமராஜர் மணிமண்டபம் கேம்பஸ் கருவடிக்குப்பம் புதுச்சேரி 8 இதுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பி புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் சீட்ஸ் அவைலபிள் இன் கர்நாடகாக்கு பார்த்தீங்கன்னா அதில் கர்நாடகாவுடைய அவங்க அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் போய் நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் டு த கவுன்சிலிங் அத்தாரிட்டி ஆஃப் கர்நாடகா another self-attested copy of the application should be submitted before 14th August 5 PM to the coordinator சென்டாக் காமராஜர் மணிமண்டபம் கேம்பஸ் கருவடிக்குப்பம் புதுச்சேரி 8. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இதுக்கு போடும்போது கர்நாடகாவுக்கு போடும்போது நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதோடைய அந்த டீட்டெயில்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க, the candidates once allotted aforesaid course seats will not be considered for further rounds of counseling for any courses in CENTAC அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஒன்ஸ் அலாட்டட் aforesaid course seats இந்த கோர்ஸில் நீங்கள் சீட் எடுத்துட்டீங்கன்னா யூ வில் நாட் பி கன்சிடர் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். ஃபர்தராக நீங்கள் வந்து சென்டாக்ல வந்து எந்த கோர்ஸ்லையும் நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த விவரத்தை நீங்கள் வந்து கட்டாயமாக பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு ப்ராஸ்பெக்டஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம சேனலில் இன்னும் சென்டாக்ல வந்துட்டு அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மற்ற படிப்புக்கெல்லாம் போடுறாங்கன்றத நீட் அண்ட் நான் நீட் மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டு லைக் அதில் இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து நம்ம சேனலில் போகிறோம். ஓகேங்க, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.